13 கிராம்ஸ்லாம் வந்து சூப்பரான காசமாலா கலெக்ஷன் லைட் வெயிட்ல ஹாரம் டிசைன்ஸ்லாம் பார்த்தோம். அந்த வீடியோ போட்டதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து நெக்லஸில் தான் நிறைய பேர் லைட் வெயிட்டில் கேட்டிருந்தீங்க. இன்னைக்கு வீடியோவில் ஆன்டிக் ஜுவல்லரிஸில் பர்டிகுலராக ஒரு 4 கிராமில் நீங்கள் வந்து ஒரு நெக்லஸ் டிசைன்ஸ் பார்க்குறீங்க, ஒரு 10 கிராமுக்குள்ள கண்டிலேயே ஒரு ஸ்டேட்மெண்ட் பீஸ் வேணும் அப்படின்னா இந்த வீடியோ மிஸ் பண்ணாதீங்க. இதுலேயுமே ஒரு காசு மாலை காமிச்சிருக்கேன். ரொம்ப கிராண்டான ஒரு 100 கிராம்ஸில் பண்ணக்கூடிய ஜுவல்லரியை அப்படியே பாதிக்கு பாதி கம்மி கிராமில் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதோட லுக் எப்படி இருக்குது, எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது, என்ன மாதிரி டிசைன்ஸ் அவைலபிள் இருக்குது, எவ்வளோ நுணுக்கமாக இருக்குது, அதோட வேலைப்பாடு என்ன அப்படின்றத உண்மையான பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம மகாலட்சுமி கோல்டன் டைமண்ட்ஸ் திருவான்மூரில் இருக்கிற ஷோரூமில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம். இது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்டன்னிங் அண்ட் செம்ம ஃபாஸ்ட் மூவிங் கலெக்ஷன். 6 கிராமில் நெக்லஸு, 7 கிராம், 4 கிராமில் எல்லா நெக்லஸுமே செம்ம ஃபாஸ்ட் மூவிங் டிசைன். இதுக்கு நீங்கள் ஒரு பேக் செயின் வச்சுருந்தா கூட ஆல்டர் பண்ணி அப்படியே அழகாக வந்து நீங்கள் மற்ற எல்லா நெக்லஸ்க்குமே வந்து பேர் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு லாப்ஸ்டர் ஹூக்கோட நீங்கள் பேக் செயின் வச்சுருக்கீங்கன்னா நிறைய ஒரு 2-3 நெக்லஸ் கூட வாங்கி நீங்கள் வந்து ஹாரம்க்கு நெக்லஸ்க்குன்னு சொல்லிட்டு அழகாக பேர் பண்ணலாம். கண்டி ஜுவல்லரிஸ்லாம் இவ்வளோ கம்மி கிராம் வெயிட்டில் நம்ம ஃபஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கோம். இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. இதிலே ஸ்பெசிஃபிக்காக ஒரு கண்டி நான் உங்களுக்கு காட்டுறேன், ரொம்ப சூப்பராக இருந்தது. லைக் ஒரு 7 கிராம்ஸ், 8 கிராம்ஸ், 10 கிராம்ஸ்லேயே நல்ல ஒரு பார்வையான நெக்லஸ் பார்க்குறீங்கன்னா இது நீங்கள் டெஃபினட்டாக வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்கள் ஷோரூம் போனீங்கன்னா இன்னும் நிறைய டிசைன்ஸ் வச்சுருப்பாங்க. அதுலேயும் ஒரு க்ரீன் கலரில் க்ரீன் பீட்ஸில் வரக்கூடிய ஹேங்கிங், கோல்டு பால்ஸில் வரக்கூடிய ஹேங்கிங், நல்ல ஒரு டீட்டெயிலிங்கான ஒர்க். இந்த பேட்டர்ன்லாம் நல்ல டீட்டெயிலிங் ஒர்க்கே அமைஞ்சிருக்கு. 7 to 8 கிராம்ஸ், மோஸ்ட்லி வந்து 7 கிராம்ஸ் ஒரு மில்லிகிராம் வருது கணக்கு. பட் நான் உங்களுக்கு வந்து 7 to 8னே போட்டிருக்கேன். ஏன்னா நம்ம வந்து இப்போது வந்து மில்லிகிராம் கணக்கு கூட கோல்டு ரேட் ஏறினதுனால அதுவுமே அமௌண்ட் உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் வரும். ஸோ அதனால் நான் உங்களுக்கு மேக்ஸிமம் 8 கிராம்ஸ்னே சொல்லியிருக்கேன். பட் அதுக்குள்ளே நிறைய நெக்லஸ் டிசைன்ஸ் அமைஞ்சிருக்கு. அந்த மணி டிசைன் ரொம்ப அழகாக இருந்தது, அந்த ஒயிட் அண்ட் க்ரீன் சேர்ந்து வர மாதிரி. இதில் உங்களுக்கு பெண்டன்ட்டோட லுக் வந்து ஹைலைட் பண்ணி நெக்லஸில் சைட் வைஸ் அந்த டிசைன்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இது வந்து இப்போது ஒரு பவுனுக்குள்ளே நெக்லஸ் பார்க்குறீங்கன்னா இதில் நீங்கள் செக் பண்ணலாம். இது வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ வந்து மேரேஜ் ஆக போகுது, பட்ஜெட்குள்ளே பார்க்குறீங்க, இல்லை ஒரு சீர் செய்யணும், ஒரு பவுனுக்குள்ளே ஒரு நல்ல பார்வையான நெக்லஸ் வேணும்னா இதெல்லாம் வந்து மோஸ்ட் ரெக்கமெண்ட். நிறைய பேர் வாங்குகிற கலெக்ஷன். இந்த டிசைன் நல்ல பார்வையாக இருந்தது. ஒரு பவுனுக்கு நல்ல அழகாக 2 மயிலோட கீழே ஹேங்கிங் அவ்வளோ அற்புதமாக பண்ணியிருந்தாங்க. உங்களுக்கு மகாலட்சுமி யானை டிசைன்லாம் வேணும், சங்கில் யானை டிசைன்லாம் வேணும்னா இந்த டிசைனை நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் வேர் பண்ணி பாருங்கள், ஜஸ்ட் மேலே வச்சு ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து பர்டிகுலராக பெண்டன்ட் ஹைலைட் பண்ணி வரக்கூடியது. ரெட்டமைல் டிசைன் வித் பிங்க் கலரில் உங்களுக்கு அந்த ரூபி குந்தன் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப அழகாக இருக்கும். ஸ்பெஷலி பெண்டன்ட் ஹைலைட் பண்ணி காமிச்சிருப்பாங்க. இருக்கிறதுலே இதுதாங்க பெண்டன்ட்லேயே வந்து ஒரு ஷேப் டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்கும். உங்களுக்கு மயிலே பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ஸ்டைலிஷாக சைட் வைஸ் ரொம்ப அழகாக இருக்கும். நடுவில் வரக்கூடிய அந்த பெண்டன்ட்டோட ஒர்க்குமே ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து ட்ரெடிஷ்னல் அட்டிகை மாடலோட ஷேப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு ஷேப்பில் பெண்டன்ட் வந்து ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்காங்க. இந்த டிசைன் வந்து கீழே மாங்காய் டிசைன்ஸ் நிறைய ஹேங்கிங்கில் வந்திருக்கும். க்ரீன் ஸ்டோன் அண்ட் எம்போசிங்கான லுக் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம அப்படி இப்படி எல்லாத்தையும் பார்த்துட்ருக்கோம் இல்லையா, எல்லாமே வந்து 8 கிராமுக்குள்ளே. இப்போ பார்க்க போகிறது 10 கிராம், அதாவது 9.5 கிராம்ஸ்லேருந்து மேக்ஸிமம் 12 கிராம்ஸ். நான் 11 to 12ன்னு போட்டிருக்கேன். ஆக்சுவலாக சிலது வந்து 9.5லேருந்தும் இருக்குது. இந்த டிசைன் ரொம்ப நல்லா இருந்தது. ஃபுல் மகாலட்சுமி பேட்டர்ன் ரொம்ப அழகாக இருந்தது. 11 to மேக்ஸிமம் 12 கிராம்ஸ்குள்ளே வரும். இது உருவம் இல்லாமல் வரக்கூடிய கலெக்ஷன். இந்த டிசைனு இது வந்து 12 கிராம்ஸ் வருது. ஸோ 12 கிராம்ஸ் ஒரு 400 மில்லி வருதுன்னு நினைக்கிற கூட. அடுத்து வரக்கூடிய கலெக்ஷன் வந்து ஃப்ளவர் மாடலில் காசு மாலை டிசைன். இது வந்து உங்களுக்கு லென்த்தியாக இருக்கும். இப்போ இதுக்கு மேலே ஒரு சின்ன நெக்லஸ் போட்டுட்டு லைக் 4 கிராம்ஸ் நெக்லஸ், 8 கிராம்ஸ் நெக்லஸ் போட்டுட்டு கூட கீழே இறக்கி கூட இந்த நீங்கள் பீஸை வந்து போட்டுக்கலாம். அண்ட் இப்போ பார்க்க போகிற கண்டி டிசைன் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. இது கண்டிப்பாக நீங்கள் வந்து ஷோரூம் போனீங்க செக் பண்ணி பாருங்கள். இது வந்து 11 கிராம் 400 மில்லி வருது. நீங்கள் 12 கிராம்னு வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு 12 கிராமுக்கு அவ்வளோ அழகான நல்ல ஒரு பிக் பீஸு, நல்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் பீஸ் மாதிரி இருக்கும். இந்த காசு டிசைனும் நல்ல மூவிங்கு. இது மேலே வரக்கூடிய வரிசையும் ரொம்ப அழகாக இருந்தது. நல்ல ஒரு லென்த்தும் கூட, ஒரு சின்ன ஸ்டேட்மெண்ட் பீஸ் மாதிரி லுக் இருக்கும். அதுலேயே மாங்காய் டிசைன். ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி பார்த்ததை விட இதோட லுக் எப்படின்னா, சைடில் வரக்கூடிய டிசைன் எல்லாம் அழகாக கவர் பண்ணி நடுவில் வரக்கூடிய இந்த மாங்காய் டிசைனும் அழகாக கவர் பண்ணியிருப்பாங்க. கண்டி ஸ்டைலில் ஒரு நகாஸில் ஒரு டீட்டெயிலிங்கான ஒர்க்கோட வரக்கூடிய ஒரு கண்டி நெக்லஸ். இது கண்டியும் சொல்ல முடியாது, ஸ்டேட்மெண்ட் பீஸும் சொல்ல முடியாது, ஒரு மிக்ஸ்டாக இருக்கும். அப்படியே பாதி கண்டி ஒர்க், அந்த ஹஸ்லி டைப்பில் வரக்கூடிய ஒர்க் இருக்கும், பாதி வந்து ஆன்டிக்கில் டெம்பிள் ஒர்க் வந்து பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்துட்டு இருக்கிறது நம்ம வந்து லைட் வெயிட் பார்த்தோம் இல்லையா, இது கொஞ்சம் மீடியம் வெயிட். லைக் ஒரு 1.5 பவுனுக்குள்ளே பார்க்குறீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் கலர்ஃபுல்லாக க்ரீன் அண்ட் ஒயிட் அந்த பீட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கலந்த மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும். இது செயின் டைப்பில்
குட்டியாக அந்த வரிக்காய் பால்ஸ் டிசைன் வித் நகாஸ் ஒர்க்கில் பென்னண்ட் வந்து ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்காங்க. அட்டாச்டு பென்னண்ட் தாங்க, ரிமூவ் பண்ண முடியாது. ஒரு மாதிரி நல்ல சரடு மாடலில் கொஞ்சம் லென்த்தியாக கூட நீங்கள் கீழே இறக்கி கூட போட்டுக்கலாம். ஹைலைட்டடாக தெரியும் ஒரு பென்னண்ட் செயின் மாதிரி. ஹாஃப் சாரிக்கு சுடிக்கெலாம் ரொம்ப அழகாக இருக்கும். இது ஒரு ஸ்டன்னிங்கான 3D ஆன்டிக் பீஸு அண்டு ரொம்ப டீட்டெயிலிங்காக இருக்கும். இது நான் ரீல்ஸ் அப்போது வந்து வேர் பண்ணியிருந்தேன். மகாலட்சுமி டிசைன் ஆக்சுவலாக ஸ்ரீனிவாச கல்யாணம் நெக்லஸ் மாதிரி இருக்கும். ரொம்ப கெட்டிமான ஒரு பேட்டர்ன், ரொம்ப அழகாக இருந்தது. செம்ம வண்டர்ஃபுல்லான பீஸ் ஆக்சுவலாக அது. இந்த பீஸ் வந்து உங்களுக்கு 30 கிராம்ஸில் வரும். 3 ஜிமிக்கி வந்துருங்க. நீங்கள் ஜிமிக்கி ஃபேனாக இருக்கீங்கன்னா இது கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு நெக்லஸ்லேயுமே ஜிமிக்கி வந்திருக்கும். நம்ம ஸ்ரீனிவாச நெக்லஸ் ஒன்று பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி உங்களுக்கு வந்து இந்த பேட்டர்னில் மகாலட்சுமி மட்டும் இருக்கிற மாதிரி வித் டெம்பிள் ஒர்க் கூட இந்த டிசைனும் ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து நார்மலாக இருக்கிற ஆன்டிக் கூட இன்னும் கொஞ்சம் ரிச் அண்ட் அப்படியே வந்து கொஞ்சம் ராயல் லுக்கில் இருக்கும். நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான பேட்டர்ன் டிசைன். நம்ம வந்து ரூபி பிங்க் கலரில் பார்த்தோம் இல்லையா, இது வந்து உங்களுக்கு லைக் ஒரு நல்ல டான்சனைட் ஸ்டோன்ஸில் வரக்கூடிய கலெக்ஷன்ஸில் ஒன் ஆஃப் த நெக்லஸ். இதுவும் ரொம்ப அழகாக இருந்தது. நல்ல ஒரு பிக் ஸ்டேட்மெண்ட் பீஸ் மாதிரி இருக்கும். இதுக்கு மேட்சிங்காக ஹாரமும் அவைலபிள் இருக்குது. இதுவும் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். மினி சோக்கர் கலெக்ஷன்ஸ் கூட அவைலபிள் இருக்குது. இந்த பேட்டர்ன் நல்லா இருந்தது. நான் உங்களுக்கு காசு மாலை டிசைனில் ஒரு டிசைன் காட்டுறேன்னு சொன்னேன் இல்லையா, 100 கிராம்ஸில் 90 கிராம்ஸில் வந்த ஹாரமாக வந்து ஒரு கஸ்டமருக்காக இந்த டிசைனை கஸ்டமைஸ் பண்ணியிருக்காங்க. 50 கிராம்ஸ்க்கு கிட்டத்தட்ட 4 லேயரில் எவ்வளோ அழகாக ஹைலைட் பண்ணி பண்ணியிருக்காங்க பாருங்கள். இது இன்ஃபேக்ட் வந்து நான் கேரி பண்ணும்போது அந்த ஹாரம் வந்து ரொம்ப லைட் வெயிட்டடாக நல்லா இருந்தது. அதே நேரத்தில் ரொம்ப தக்கையாகவும் இல்லை. நீங்கள் வேர் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக அழகாக இருக்கும். டீட்டெயிலிங்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். சைடு வியூ கூட காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ எம்போசிங்காக இருக்கும் பாருங்கள். ஸ்டார்ட் டு எண்ட் வந்து ரொம்ப நல்லா அழகாக எம்போசிங்காக இருந்தது. இப்போ ஒரு பிரைடு வந்து பார்க்குறீங்க, நல்ல ஒரு பெரிய காசு டிசைன் பார்க்குறீங்க அப்படின்னாலும் இது ரொம்ப அழகாக இருக்கும். நான் வேர் பண்ணிக்கிற ஜிமிக்கியோடைய வெயிட் வந்து 29 கிராம்ஸ் வரும். அரௌண்ட் 30 கிராம்ஸ் அது பீட்ஸோட வெயிட்டில் சைட்டு 29 அந்த மாதிரி வரும். அது வந்து உங்களுக்கு டீப் நகாஸில் சாலிடான பேட்டர்ன். அண்ட் இப்போ பார்க்க போகிறது கண்டி மாடலில் நியூ லான்ச். இது உருவம் இல்லாமல் வரக்கூடிய கலெக்ஷன். இதுக்கான வேஸ்டேஜும் நான் காமிச்சிட்டேன். அண்ட் இந்த பேட்டர்ன் உங்களுக்கு 19 கிராம் வரும். இது வந்து கொஞ்சம் அந்த இண்டோ இட்டாலியன் லுக் கொஞ்சம் கலந்த மாதிரியும், ட்ரெடிஷ்னலாக அந்த பேர்ல் ஹேங்கிங் அப்படியே கலந்த மாதிரி, ரெண்டுமே கலந்த மாதிரி ஃபியூஷன் மாடல். இதில் பேர்ல் மட்டும் இல்லை, ரூபி பீட்ஸ் ஹேங்கிங் இருக்கு இல்லையா, அதுவும் இருக்குது. அண்ட் இப்போ பார்க்க போகிறது ரொம்ப நல்லா இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. 23 கிராம் வரும். ஸோ இது வந்து உங்களுக்கு ரூபி அண்ட் எமரல்ட் கல் பதிச்ச மாதிரி வந்துட்டு பென்னண்ட்டுமே ரொம்ப அழகாக ஹைலைட் பண்ணி காமிச்சிருப்பாங்க. நல்ல கெட்டியான பேட்டர்ன். கண்டியில் ஃபெதர் கலெக்ஷனில் நீங்கள் வந்து 10 கிராம்ஸ் 12 கிராம்ஸ்லேயும் கண்டி மாடல் பார்க்கலாம். இது வந்து சாலிட் கண்டி ஆன்டிக்கில் வரக்கூடிய கலெக்ஷன். இதில் மினிமம் வந்து உங்களுக்கு 20 23 கிராம்ஸ் 19 கிராம்ஸில் இருக்குது. அதில் ஹெவி மாடல்னால் 44 கிராம். இந்த பேட்டர்ன் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இது வந்து டீப் நகாஸில் நல்ல ஒரு எலக்ட்ரோலைட் கலெக்ஷன் சொல்லுவாங்களா, அந்த பேட்டர்ன். இது வந்து என்னோட ஃபேவரட், ரொம்ப பிடிச்சிருந்தது. இதுவும் ரொம்ப நல்லா இருந்தது. நெக்ஸ்ட் வரக்கூடிய டிசைன் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ரிமூவபிள் கண்டி. பென்னண்ட்டை நீங்கள் ரிமூவ் பண்ணி வேறு எதாவது பென்னண்ட்டும் போட்டுக்கலாம். இந்த பென்னண்ட்டை வேறு செயினுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். 24 கிராம்ஸ்க்கு ஒரு பர்ஃபெக்டான நல்ல ஒரு சாலிட் கண்டி டிசைன். கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள்.